ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம பூமி சூரியனை சுற்றி வருதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சூரியன் எதை சுற்றி வருதுன்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். சூரியன் ஒரு அளவிட முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ரகசியத்தை தான் சுற்றி வருது. அது என்ன ரகசியம்னா பிளாக் ஹோல். பிளாக் ஹோலில் அப்படி என்ன ரகசியம் இருக்குன்னு தானே கேட்குறீங்க? நான் ஏன் கருந்துளைய ரகசியம்னு சொல்கிறேன்னா, இது இயற்பியலுக்கு அப்பாற்பட்டு செயல்படுது. இப்போ இருக்கிற இயற்பியல் விதிகள் எதுவும் கருந்துளைக்கு பொருந்தாது. நம்ம இருக்கிற இந்த பூமி சூரிய குடும்பத்தை சார்ந்தது. சூரியன் போன்ற பல நட்சத்திரங்கள், பல கிரகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தது தான் இந்த பால்வெளி அண்டம். அப்பேற்பட்ட பால்வெளி அண்டத்துல தான் பல விண்மீன்கள் கூட்டம் இருக்கு. அந்த விண்மீன்கள் கூட்டத்துக்கு நடுவுல தான் கருந்துளை அமைந்திருக்கு. இந்த கருந்துளையை சுத்தி தான் சூரியனே வலம் வருது. இந்த கருந்துளையோட அளவு சூரியனை விட 4 பில்லியன் அளவு பெரியதான். இந்த கருந்துளைக்கு ஹாஜிடோரியஸ் ஏன்னு பேர் சூட்டப்பட்டிருக்கு. இந்த கருந்துளையை போட்டோ எடுக்க உலகம் முழுவதும் இருக்க 8 ரேடியோ தொலைநோக்கிகளை ஒன்றிணைச்சிருக்காங்களாம். கருந்துளைனா என்னன்னு கேட்டிங்கன்னா, விண்வெளியில காணப்படுற மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கண்ணுக்கு தெரியாத வெற்றிடம்னு சொல்றாங்க. இந்த கருந்துளையானது அதுக்குள்ள போற சின்ன லைட்டை கூட வெளிவர விடாதான். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததான். இந்த கருந்துளை ஒவ்வொரு கேலக்சிக்கு நடுவுலையும் மையமா காணப்படுது. இந்த கருந்துளையை பற்றிய அனைத்து விஷயங்களும் அதை சுற்றியுள்ள பொருட்களை வச்சே வரையறுக்கப்படுது. நம்ம அண்டத்தை பத்தி நம்ம 1% தான் தெரிஞ்சு வச்சிருக்கோம். மீதி உள்ள 99% நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கலன்னு தான் சொல்லணும். அதுக்கு எடுத்துக்காட்டு தான் டார்க் எனர்ஜி. இந்த கருந்துளையை பற்றி 1916ஆம் ஆண்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கருந்துளைன்னு ஒன்று இருக்கலான்னு கணிச்சாரு. அதுக்கப்புறம் 1967ஆம் ஆண்டு ஜான் வில்லர்ஸ்ன்ற அமெரிக்க வானியல் ஆய்வாளர் பிளாக் ஹோல் அப்படின்ற பேரை உருவாக்குனாரு. அது வரைக்கும் இருக்குதா இல்லையா, நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படின்ற சுச்சுவேஷன்லேயே இருந்த பிளாக் ஹோல் 1971ஆம் ஆண்டு கண்டறியப்பட்டுச்சு. இந்த பிளாக் ஹோலும் மற்ற கிரகங்கள் போலவே சுழலும் தன்மையை கொண்டுள்ளது. இது ஒளியின் வேகத்தில் 30% அளவிற்கு வேகமாக சுத்துது. இந்த கருந்துளை எப்படி உருவாகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிரம்மாண்டமான நட்சத்திரம் அதோட ஆயுட்காலம் முடிஞ்ச அப்புறம் அதோட ஒளியை இழந்து அதே நிலையில் சுருங்கி அதிக நீரை கொண்ட ஒரு கருந்துளையாக மாறுது. இந்த கருந்துளைகளை வெறும் கண்களால் பார்க்க முடியாது. சில நேரங்களில் இந்த கருந்துளைகளை சுற்றி தூசிகள், ஒளிகள் போன்றவை காணப்படுது. அதன் மூலம் இந்த கருந்துளைகள் இருக்கும் இடத்த நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த கருந்துளை எப்படிப்பட்டதுன்னா, இந்த கருந்துளைக்கு பக்கத்தில் போகிற எல்லா விஷயத்தையும் தனக்குள்ளே இழுத்துக்கும். அந்த அளவுக்கு ஈர்ப்பு விசையை கொண்டது. ஏன் ஒளியை கூட விட்டு வைக்காதுன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த கருந்துளைக்கு நடுவில் என்ன இருக்குன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஏன்னா இந்த கருந்துளையை பற்றி ஆய்வு செய்கிறது அந்த அளவுக்கு ஈஸியான விஷயம் கிடையாது. இந்த கருந்துளையோட மைய பகுதியில் அதிக அளவுக்கு அழுத்தம் இருக்குன்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. ஒருவேளை நம்ம இந்த கருந்துளைக்குள்ள மாட்டிக்கிட்டா உயிரோட வெளியே வரவே முடியாது. இருந்தாலும் நம்ம ஒரு கற்பனை பண்ணி பார்ப்போமே, இந்த கருந்துளைக்குள்ள போய் நம்ம உயிரோட இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அங்கேருந்து வெளியே வர ட்ரை பண்ணுவோம். நம்ம அப்படி வெளியே வரணும்னா நம்ம ஒளியை விட வேகமாக ட்ராவல் பண்ணணும். அப்படி ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் நம்மளால வெளியே வர முடியும். ஆனால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் விதிப்படி எந்த ஒரு பொருளுமே ஒளியோட வேகமாக ட்ராவல் பண்ணவே முடியாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கருந்துளைக்கு எந்த இயற்பியல் விதிகளும் கிடையாது. இது இயற்பியலுக்கு அப்பாற்பட்டு தான் செயல்படுது. அதனால தான் கருந்துளையை பற்றி படிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கருந்துளை எல்லா பொருட்களையும் அதுக்குள்ளே இழுத்துக்காது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பொருட்களை மட்டும்தான் அதுக்குள்ளே இழுத்துக்கும். இதுவே தானாக போய் எந்த நட்சத்திரத்தையும் எந்த கிரகத்தையும் தனக்குள்ளே இழுத்துக்காதுன்னு அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க. இந்த கருந்துளைக்கு பக்கத்தில் நம்ம போக போக டைமும் கம்மியாயிட்டே வருமா. ஒருவேளை இந்த பிளாக் ஹோல்குள்ளே போகிற மனுஷன் உயிரோடு இருந்தானா அவன் டைம் ட்ராவலிங்கே பண்ணலாமா. இதெல்லாம் ஒரு கற்பனையாக தான் சொல்லப்படுது. உண்மையாலே நம்ம கருந்துளைக்குள்ளே போனோம்னா நம்ம நூடுல்ஸ் மாதிரி ஆயிடுவோமா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.